Hi students, இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல fertilization process பத்தி பார்க்க போறோம். Fertilization அப்படிங்கிறது என்ன? The fusion of male gamete with female gametes. Okay, the process by which male gamete fuses with female gametes producing a zygote is called fertilization. Male gameteum female gameteum இணைஞ்சு fuse ஆகி ஒரு zygote உருவாகிற அந்த நிகழ்வை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? Fertilization சொல்றோம். Okay, the zygote leads to the formation of new individuals. அப்ப அந்த zygote தான் என்னவா மாறுதுன்னா ஒரு new individuals-ஆ உருவாகுது. Okay, fusion of male and female gametes, அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? Fertilization. zygote உருவாகுது, zygote ஒரு new individual-ஆ உருவாக்குது. Okay, அப்ப அந்த fertilization two types of fertilization இருக்கு. One is external fertilization and another one is internal fertilization. External na outside the body, internal na inside the body. Okay, வாங்க one by one நம்ம பாப்போம். First நம்ம external fertilization அப்படினா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சிக்கலாம். The external fertilization, the sperm fuses with ovum outside the body. Okay, external fertilization na sperm ovum fuse ஆகும் எங்க outside the body, body விட்டு வெளியில, outside the body of female. Okay, அப்ப பாடியை விட்டு வெளியில நடந்ததுன்னா அதுக்கு பேரு external fertilization அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்து நம்ம internal fertilization பத்தி பார்ப்போம். அடுத்து இந்த external fertilization is commonly seen in aquatic animals. Okay, அதிகமா இந்த external fertilization எங்க நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா aquatic animals தண்ணில இருக்கிற அந்த animalsக்கு external fertilization நடக்குதுன்றத பார்க்கிறோம். Where the water serve as the medium for fusion of sperm and ovum. அப்போ வாட்டர் ஒரு மீடியமா இங்க வர்க் ஆகுது. Okay, water serve as medium. இப்போ வாட்டர் மீடியமா இங்க வர்க் ஆகிறதால fusion of sperm and ovum fusion ஆகிறதை இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம internal fertilization எங்க நடக்குது? Okay, water animals நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அனிமல்ஸ் நம்ம பார்க்கும்போது நிறைய அனிமல்ஸ் தண்ணியில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே இந்த ஃபெர்டிலைசேஷன் வாட்டரில் தான் நடக்குதுன்றதை பார்க்குறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே வாட்டரில் தான் இந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. அடுத்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், சாரி இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்ன? ஓகே, இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஓகே, இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், the internal fertilization, the sperm fuses ovum inside the body of female, inside the body of female உடைய பாடிக்குள்ள தான் இந்த fertilization process நடக்குது. ஓகே, எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாமா? வாங்க அதனுடைய பிக்சர்ல போய் பார்ப்போம். ஓகே, அடுத்து நம்ம internal fertilization எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம். Internal fertilization is mostly seen in animals and including human beings. Okay, அப்போ எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். Here the ovum travels down oviduct and may remain there for 3 to 4 days. Okay, ஓவரியிலிருந்து ஓவம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஓவம் ரிலீஸ் ஆன ஓவிடக்ட், இதுக்கு பேர் ஓவிடக்ட். இது ஓவம், சாரி ஓவரியிலிருந்து ஓவம் ரிலீஸ் ஆகுது. இந்த ரிலீஸ் ஆன ஓவம் எங்கே வருது? ஓவிடக்ட்டுக்கு வருது. இந்த ஓவிடக்டில் ஸ்பெர்ம்ஸ் ட்ராவல் ஆகி இங்கே வந்து ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குன்னு நம்ம பார்க்குறோம். இங்கே தான் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபியூஷன் ஆகிற இடம் இந்த ஆம்புல் ஆஃப் ஓவிடக்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஃபெலோபியன் டியூப்னு சொல்லுவோம். இந்த இடம் தான் அதுக்கு இந்த ஓவிடக்ட். நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரக்சரில் நம்ம படித்தோம் இதை பற்றி. அடுத்து இந்த ரிலீஸ் ஆன இந்த ஓவம் travel down oviduct and may remain 3 to 4 days. The sperm move towards the oviduct and fuse with the ovum. Okay, அப்போ sperms இதன் வழியா வந்து எங்கே வந்து ஃபியூஸ் ஆகுது? இந்த ஓவிடக்டில் தான் இந்த ஓவம் கூட ஃபியூஸ் ஆகுதுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். In females, the reproductive cycle occurs which normally lasts for 28 days. Okay, அப்போ இந்த ப்ராசஸ் ஃபீமேலில் 28 டேஸ்க்கு ஒரு முறை நடந்துக்கிட்டே இருக்குது. It involves maturation of ovum in the ovary. Okay, அப்போது அந்த நேரங்களில் என்ன நடக்குது? ஓவம் வந்து ஓவரியை விட்டு ரிலீஸ் ஆகுது, மெச்சூர் ஆகுது.
and prepare uterus for receive zygote. Suppose fertilization ஆயிடுச்சுன்னா இந்த யூட்ரஸ் இதான் யூட்ரஸ் கருப்பைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இம்ப்ளான்டேஷன் அந்த zygote implant or fertilize ஆன அந்த zygote இந்த இடத்துல வந்து பதிய ஆரம்பிக்குது. If the fertilization, suppose if the fertilization does not take place, the ovum along the tissues and lining the uterus and break down discharge the blood. Okay, suppose fertilization ஆகலாம். இப்போ இது வந்து fertilize ஆன எக் இதன் வழியாக வருது. suppose fertilization நடக்கலனா இந்த ஓவம் என்ன ஆகுது, ஒரு டிஷ்யூவாக வித் த டிஷ்யூ, அதனுடைய மேலே இருக்க அந்த டிஷ்யூஸ் எல்லாமே லைனிங் எல்லாமே இந்த யூட்ரஸுடைய வாலில் படிஞ்சு, இந்த வாலுக்கு பேர் எண்டோமெட்ரியல் வால், இந்த வாலில் படிஞ்சு இட் பிரேக் டவுன் அண்ட் டிஸ்சார்ஜ் பிளட். ஓகே, அது என்னவாக மாறுது, பிளட்டாக மாறி வெளியேறுது. ஓகே, டிஸ்சார்ஜ் ஆஸ் பிளட். இந்த ப்ராசஸ் டேர்ம்ட் ஆஸ் மென்சுரேஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மென்சுரேஷன். ஓகே, என்னென்னு சொல்கிறோம், இந்த ப்ராசஸை நம்ம மென்சுரேஷன் சொல்கிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், இது மென்சுரேஷன். த ப்ளீடிங் லாஸ்ட் for about 4 to next menstruation, 4 and next menstruation occurs after 28 days. சரிங்களா? அப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த மென்சுரேஷன் அவங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அடுத்த 28 நாட்கள். if there is no fertilization occurs within the period, ஓகே, இந்த நாட்களில் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காது. இந்த 4 days ப்ளஸ் இந்த மென்சுரேஷன் பீரியடில். சரிங்களா?